வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் அத்தியாயம் 45 விஷாலாகமனம். விஷாலா நகரத்திற்கு போவது. புரா குஷாலவாபியாம் ஸ்ரீராமசன்னிதாவஸ்வமேதயஜ்ஞவாட்டே द्वात्रिंशति दिनेषु गीते श्रीमद् रामायणे तृतीये बालकाण्डे पञ्चचत्वारिंशत्सर्गमारभ्य पञ्चषष्टितमसर्गपर्यन्तं 1417 to 1997 श्लोकाः गीताः. तस्मिन् दिने गीताः श्लोकाः 581. ஆதியில் குஷன் லவன் இவர்களால் ஸ்ரீராம சந்நிதியில் அஸ்வமேத யாகசாலையில் 32 தினங்களில் கானம் செய்யப்பட்ட ஸ்ரீமத் ராமாயணத்தில் 3ஆம் தினத்தில் பாலகாண்டம் 45வது சர்க்கம் முதல் 65வது சர்க்கம் வரையில் 1417 முதல் 1997 வரை கானம் செய்யப்பட்டது. அன்று கானம் செய்யப்பட்ட ஸ்லோக சங்கியை 581. பஞ்சசத்வாரிம்ஷः सर्गः 45வது சர்க்கம். விஷாலாகமனம் விஷாலா நகரத்திற்கு போவது. விஸ்வாமித்ர வச்ச ஸ்ருத்வா ராகவ சஹ லக்ஷ்மணः விஸ்மயம் பரமம் கத்வா விஸ்வாமித்ர மதாப்ரவீத். விஸ்வாமித்ரவச்சः விஸ்வாமித்திரரின் மொழிக்கு ஸ்ருத்வா திருச்செவி சாற்றிய சஹ லக்ஷ்மணம் லக்ஷ்மணருடன் கூட இருந்த ராகவஹா ஸ்ரீராகவர் பரமம் மிக்க விஸ்மயம் ஆச்சரியத்தை கத்வா அடைந்து விஸ்வாமித்திரரை பார்த்து அத்த இப்பொழுது இப்படி அப்ரவீத் திருவாய் மலர்ந்து அருளினார். விஸ்வாமித்திரரின் மொழிக்கு திருச்செவி சாற்றிய லக்ஷ்மணருடன் கூட இருந்த ஸ்ரீராகவர் மிக்க ஆச்சரியத்தை அடைந்து விஸ்வாமித்திரரை பார்த்து இப்பொழுது இப்படி திருவாய் மலர்ந்து அருளினார். அத்யத்புதமிதம் பிராஹ்மன் கச்சிதம் பரமம் த்வயா கங்காவதரணம் புண்ணியம் சாகரஸ்யாபி பூரணம். பிரஹ்மன் வேதவித்தே கங்காவதரணம் கங்கை கொண்டு வரப்பட்டதை பற்றியதும் சாகரஸ்ய சமுத்திரத்திற்கு பூரணமப்பி முடிவாய் போய் சேருகிறதை பற்றியதுமான இதம் இந்த துவயா தேவரீரால் கச்சிதம் சொல்லப்பட்ட சம்பாஷணையானது அத்யத்புதம் மிக்க ஆச்சரியகரமாய் பரமம் மிக்க புண்ணியம் மெச்சிக் கொண்டாட வேண்டியதாயிருக்கிறது. வேதவித்தே கங்கை கொண்டு வரப்பட்டதை பற்றியதும் சமுத்திரத்திற்கு முடிவாய் போய் சேருகிறதை பற்றியதுமான இந்த தேவரீரால் சொல்லப்பட்ட சம்பாஷணையானது மிக்க ஆச்சரியகரமாய் மிக்க மெச்சிக் கொண்டாட வேண்டியதாயிருக்கிறது. க்ஷணபூத் ஏவ நவராத்திரிः சம்ருத்தேயம் மகாமுனே இமாம் சிந்தயதோ சர்வாம் நிக்கிலேன கதாம் தவ. மகாமுனே ஹே மகரிஷியே, தவ தேவரீர் சொல்லிய இமாம் இந்த கதாம் கதை சர்வாம் முழுவதையும் நிக்கிலேன ஒன்றும் விடாமல் சிந்தையத்தோஹோ சிந்தனை பண்ணிக்கொண்டே இருந்த நௌ எங்கள் இருவர்களுக்கும் ஈயம் இந்த ராத்திரி இரவு க்ஷணபூத்தா இவ ஒரு நொடி போல சம்ருத்தா கழிந்துவிட்டது. ஏ மகரிஷியே, தேவரீர் சொல்லிய இந்த கதை முழுவதையும் ஒன்றும் விடாமல் சிந்தனை பண்ணிக்கொண்டே இருந்த எங்கள் இருவர்களுக்கும் இந்த இரவு ஒரு நொடி போல கழிந்துவிட்டது. தஸ்யே சா ஷர்வரி சர்வா சஹ சௌமித்ரேண ததா ஜகாம சிந்தயானஸ்ய விஸ்வாமித்ர கதாம் சுபாம். ததா அப்பொழுது சௌமித்ரேனா லக்ஷ்மணரோடு சக கூட சுபாம் பாண்டியத்தை நன்கு விளங்க காட்டுகிறதாகிய விஸ்வாமித்ர கதாம் விஸ்வாமித்திரரின் கதையை சிந்தையானஸ்ய சம்பாஷணை செய்து கொண்டிருந்த தஸ்ய அவருக்கு சா அந்த ஷர்வரி சர்வா இரவு முழுவதும் ஜகாம பொழுது போனது தெரியாமலே கழிந்தது. அப்பொழுது லக்ஷ்மணரோடு கூட பாண்டித்யத்தை நன்கு விளங்க காட்டுகிறதாகிய விஸ்வாமித்திரரின் கதையை சம்பாஷணை செய்து கொண்டிருந்த அவருக்கு அந்த இரவு முழுவதும் பொழுது போனது தெரியாமலே கழிந்தது.
ततः प्रभाते विमले विश्वामित्रं महामुनिम् उवाच राघवो वाक्यं कृताह्निकमरिन्दमः ततः பொழுது விமலே மிகத் தெளிவாய் பிரபாத்தே பொழுது விடிந்ததும் அறிந்தமக அப்பஜயம் என்பதையே எப்பவும் கண்டிராத ராகவக ஸ்ரீ ராகவர் கிருத்தாஹ்னிக்கம் அனுஷ்டானங்களை முடித்து வீற்றிருந்த விஸ்வாமித்திர மகாமுனி மகரிஷியை பார்த்து வாக்கியம் பின்வரும் மொழியை உவாச்ச திருவாய் மலர்ந்து அருளினார். அப்பொழுது மிகத் தெளிவாய் பொழுது விடிந்ததும் அப்பஜயம் என்பதையே எப்பவும் கண்டிராத ஸ்ரீராகவர் அனுஷ்டானங்களை முடித்து வீற்றிருந்த விஸ்வாமித்திர மகரிஷியை பார்த்து பின்வரும் மொழியை திருவாய் மலர்ந்து அருளினார். கதா பகவதி ராத்திரிஹி ஸ்ரோத்தவ்யம் பரமம் ஸ்ருதம். ராத்திரிஹி இரவானது பகவதி விசேஷமாய் கொண்டாடப்படும் வண்ணமாய் கதா கழிந்தது பரமம் அவசியமாய் ஸ்ரோத்தவ்யம் அறிந்து கொள்ள வேண்டியதானது ஸ்ருத்தம் அறிந்து கொள்ளப்பட்டது. இரவானது விசேஷமாய் கொண்டாடப்படும் வண்ணமாய் கழிந்தது அவசியமாய் தெரிந்து கொள்ள வேண்டியதானது அறிந்து கொள்ளப்பட்டது. தராம சரிதாம் ஸ்ரேஷ்டாம் புண்ணியாம் திரிப்பதகாம் நதீம் नौरेषा हि सुखास्तीर्णा ऋषीणां पुण्यकर्मणां भगवन्तमिह प्राप्तं ज्ञात्वा त्वरितमागता. பகவந்தம் தேவரீரை இவ்விடத்தில் பிராப்தம் எழுந்தருளி இருப்பவராய் ஞாத்வா கேள்விப்பட்டு துவைத்தம் தக்ஷணமே புண்ணிய கர்மணாம் புண்ணிய சீலர்களான ரிஷீனாம் ரிஷிகளுடைய சுகாஸ்தீர்ணா சுகமான ஆசனங்களுடன் அமைக்கப்பட்டதாகிய நௌஹி ஓடமானது ஏஷாஹி இதோ ஆகத்தா கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சரித்தாம் நதிகளுக்குள் சிரேஷ்டாம் உத்தமியும் புண்ணியாம் புண்ணியயுமான திரிப்பதகாம் கங்கா நதியை தராம தாண்டுவோம். தேவரீரை இவ்விடத்தில் எழுந்தருளி இருப்பவராய் கேள்விப்பட்டு தக்ஷணமே புண்ணிய சீலர்களான ரிஷிகளுடைய சுகமான ஆசனங்களுடன் அமைக்கப்பட்டதாகிய ஓடமானது இதோ கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நதிகளுக்குள் உத்தமியும் புண்ணியயுமான கங்கா நதியை தாண்டுவோம். தஸ்யேதத்வசனம் ஸ்ருத்வா ராகவஸ்யே மகாத்மனः சந்தாரம் காரயாமாச ஷர்ஷி சங்க ச ராகவः. தஸ்யே அந்த மகாத்மாவான ராகவஸ்யே ஸ்ரீராகவருடைய தத்வச்சனம் அந்த திருவாக்குக்கு ஸ்ருத்வா திருச்செவி சாற்றி ஷர்ஷி சங்கஹா முனிவர்கள் கோஷ்டிகளுடன் கூடினவராயும் ச ராகவஹா ராகவருடன் கூடினவராயும் சந்தாரம் அக்கறைக்கு போய் சேருவதே காரையா மாச செய்வித்தார். அந்த மகாத்மாவான ஸ்ரீராகவருடைய அந்த திருவாக்குக்கு திருச்செவி சாற்றி முனிவர்கள் கோஷ்டிகளுடன் கூடினவராயும் ராகவருடன் கூடினவராயும் அக்கறை போய் சேருவதை செய்வித்தார். உத்தரம் தீரமாசாத்ய சம்பூஜ்ய ऋषि கணாம்ஸ்ததः கங்காக்கூலே நிவிஷ்டாஸ்தே விஷாலாம் தத்ருஷு புரீம். தே அவர்கள் உத்தரம் வட தீரம் கரையை ஆசாத்திய அடைந்து தத்தக அவ்விடத்தில் ரிஷி கணான் முனிவர்கள் கோஷ்டிகளை சம்பூஜ்ய பூஜித்துவிட்டு கங்கா கூலை கங்கை கரையில் நிவிஷ்டாக உட்கார்ந்தவர்களாய் விஷாலாம் விஷாலை என்கிற புரீம் நகரே தத்ருஷுகு கண்முன் கண்டார்கள். அவர்கள் வட கரையை அடைந்து அவ்விடத்தில் முனிவர்கள் கோஷ்டிகளை பூஜித்துவிட்டு கங்கை கரையில் உட்கார்ந்தவர்களாய் விஷாலை என்கிற நகரை கண்முன் கண்டார்கள். ததோ முனிவரஸ்தோர்ணம் ஜகாம சஹ ராகவः விஷாலாம் நகரீம் ரம்யாம் திருஷ்ட்வா ஸ்வர்கோபமாம் ததா. அப்பொழுது ஸ்வர்கோபமாம் தேவலோகத்திற்கு சமானமாய் ரம்யாம் அழகாயிருக்கிற விஷாலாம் விஷாலை என்கிற நகரீம் பட்டணத்தை திருஷ்டுவா கவனித்து பார்த்து தத்தக அவ்விடத்திற்கு தோர்ணம் உடனேயே முனிவர் பெருமான் சக ராகவக ராகவர்களுடன் கூடவே ஜகாம எழுந்தருளினார்.
அப்பொழுது தேவலோகத்திற்கு சமானமாய் அழகாயிருக்கிற விஷாலை என்கிற பட்டணத்தை கவனித்து பார்த்து அவ்விடத்திற்கு உடனேயே முனிவர் பெருமான் ராகவர்களுடன் கூடவே எழுந்தருளினார். அத ராமோ மகாப்ராஜ்ஞோ விஸ்வாமித்ரம் மகாமுனிம் பப்ரச்ச பிராஞ்சலிர்பூத்வா விஷாலாமுத்தமாம் புரீம். மகாபிராஜ்ஞः அதிமேதாவியாகிய ராமः ஸ்ரீராமர் விஸ்வாமித்திர முனிவர் பெருமானை பார்த்து பிராஞ்சலிகி கைகூப்பினவராய் பூத்வா ஆகி உத்தமாம் உத்கிருஷ்டமாய் விளங்கிக் கொண்டிருக்கும் விஷாலை என்கிற புரியும் பட்டணத்தை பற்றி அத்த இப்படி பப்ரச்ச வினவினார். அதிமேதாவியாகிய ஸ்ரீராமர் விஸ்வாமித்திர முனிவர் பெருமானை பார்த்து கைகூப்பினவராய் ஆகி உத்கிருஷ்டமாய் விளங்கிக் கொண்டிருக்கும் விஷாலை என்கிற பட்டணத்தை பற்றி இப்படி வினாவினார். கத்தரோ ராஜவம்சோயம் விஷாலாயா மகாமுனே ஸ்ரோத்துமிச்சாமி பத்ரம் தே பரம் கௌதூஹலம் ஹி மே. மகாமுனே மகரிஷியே, விஷாலை நகரில் ஐயம் இப்போது இருக்கிறது. கத்தரஹா எந்த ராஜவம்சம் கௌதூஹலம் விஷயங்களை கேட்டறிய வேண்டும் எனும் அவா மே எனக்கு பரம்ஹி அதிகமாயிருக்கிறபடியால் ஸ்ரோத்தும் கேட்டு தெரிந்து கொள்ள இச்சாமி நான் பிரார்த்திக்கிறேன். தே பத்ரம் தேவரீர் மனம் இசைந்து அருள்வீராக. மகரிஷியே, விஷாலை நகரில் இப்போது இருக்கிறது எந்த ராஜவம்சம் விஷயங்களை கேட்டறிய வேண்டும் எனும் அவா எனக்கு அதிகமாயிருக்கிறபடியால் கேட்டு தெரிந்து கொள்ள நான் பிரார்த்திக்கிறேன். தேவரீர் மனம் இசைந்து அருள்வீராக. தஸ்யேதத்வசனம் ஸ்ருத்வா ராமஸ்ய முனிபுங்கவः ஆக்யாத்தும் தத் சமாரேபே விஷாலாயா புராதனம். முனிபுங்கவः முனிவர் பெருமான் தஸ்ய அந்த ராமஸ்ய ஸ்ரீராமரது தத்வச்சனம் அந்த மொழியை ஸ்ருத்வா ஏற்றுக்கொண்டு விஷாலாயாக விஷால நகரத்தின் தத் பிரசித்தமான புராத்தனம் பூர்வீக விருத்தாந்தத்தை ஆக்கியாத்தம் விளங்க விரித்துச் சொல்ல சமாரேபே திருவுள்ளம் கொண்டார். முனிவர் பெருமான் அந்த ஸ்ரீராமரது அந்த மொழியை ஏற்றுக்கொண்டு விஷால நகரத்தின் பிரசித்தமான பூர்வீக விருத்தாந்தத்தை விளங்க விரித்துச் சொல்ல திருவுள்ளம் கொண்டார். ஸ்ரூயதாம் ராம சக்ரஸ்ய கதாம் கதயத சுபாம் அஸ்மின் ஹி தேசே யத்விருத்தம் தத்வேன ஸ்ருணு ராகவ. ரகுவம்ச பிள்ளையாகிய ராமா ஸ்ரீராமா ஸ்ரூயதாம் செவியுற்று கேட்கப்பட வேண்டும். அஸ்மின் இந்த தேசே இடத்தில் யத் விருத்தம் ஹி எது முன் நடந்ததோ அதையும் சக்ரஸ்ய இந்திரனை பற்றியதாகிய சுபாம் மெச்சி கொண்டாடத்தக்க கதாம் விருத்தாந்தத்தையும் தத்வேன உள்ளது உள்ளபடி கதையதா விவரித்து சொல்லும் எனக்கு ஸ்ருணு திருச்செவி சாற்றுக. ரகுவம்ச பிள்ளையாகிய ஸ்ரீராமா செவியுற்று கேட்கப்பட வேண்டும். இந்த இடத்தில் எது முன் நடந்ததோ அதையும் இந்திரனை பற்றியதாகிய மெச்சிக் கொண்டாடத்தக்க விருத்தாந்தத்தையும் உள்ளது உள்ளபடி விவரித்து சொல்லும் எனக்கு திருச்செவி சாற்றுக. பூர்வம் கிருத யுகே ராம திதே புத்ரா மகாபலாஹ அதீதேஷ்ச மகாபாக வீரியவந்த சுதார்மிகாஹ. மகாபாக மகாபுண்ணியாத்மாவாகிய ராம ஸ்ரீராமா பூர்வம் முன்பு கிருத்தயுகத்தில் திதேஹே திதி தேவியினுடைய புத்திராக புதல்வர்கள் மகாபலாக மகாபலசாலிகள் அதிதேஹே ச அதிதி தேவியினுடையவர்களோ வீரியவந்தக மகா மகிமை பெற்றவர்கள் சுதார்மிக்காக பிரசித்தி பெற்ற தர்மிஷ்டர்கள். மகா புண்ணியாத்மாவாகிய ஸ்ரீராமா முன்பு கிருத்தயுகத்தில் திதி தேவியினுடைய புதல்வர்கள் மகாபலசாலிகள் அதிதி தேவியினுடையவர்களோ மகா மகிமை பெற்றவர்கள் பிரசித்தி பெற்ற தர்மிஷ்டர்கள். ததஸ்தேஷாம் நரவ்யாக்ர புத்தி ராசீன் மகாத்மனாம்
அமரா விஜ்வராश्चैव கதம் ஸ்யாம நிராமயாः நரவியாகிரஹே புருஷோத்தமா. ததः காலத்தில் மகாத்மனாம் மகாபிரசித்தி பெற்றவர்களாகிய தேஷாம் அவர்களுக்கு அமராக சாவற்றவர்களாயும் நிராமயாக ரோகமற்றவர்களாயும் விஜ்வராக ஏவ மனக்கவலையற்றவர்களாயும் கதம் என்ன செய்தால் சியாம நாம் ஆகுவோம் புத்திஹி என்கிற எண்ணம் ஆசீத் உண்டாயிற்று. ஏ புருஷோத்தமா, அக்காலத்தில் மகா பிரசித்தி பெற்றவர்களாகி அவர்களுக்கு சாவற்றவர்களாயும் ரோகமற்றவர்களாயும் மனக்கவலையற்றவர்களாயும் என்ன செய்தால் நாம் ஆகுவோம் என்கிற எண்ணம் உண்டாயிற்று. தேஷாம் சிந்தயதாம் ராம புத்திராசீத் விபஷ்சிதாம் க்ஷீரோதமதனம் கிருத்வா ரசம் பிராப்ஸ்யாம தத்ரவே. ராமா, ஸ்ரீராமா, சிந்தையத்தாம் ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் விபஷ்சிதா மேதாவிகளாகிய தேஷாம் அவர்களுக்கு க்ஷீரோத மதனம் பார்க்கடலை கடைவதை கிருத்வா செய்து தத்ரவை அதிலிருந்து ரசம் அமிர்தத்தை பிராப்ஸ்யாம நாம் பருகுவோம் என்கிற புத்திஹி தீர்மானமானது ஆசீத் உண்டாயிற்று. ஸ்ரீராமா, ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் மேதாவிகளாகிய அவர்களுக்கு பார்க்கடலை கடைவதை செய்து அதிலிருந்து அமிர்தத்தை நாம் பருகுவோம் என்கிற தீர்மானமானது உண்டாயிற்று. தத்தோ நிச்சித்ய மதனம் யுக்தம் கிருத்வா ச வாசுகிம் மந்தானம் மந்தரம் கிருத்வா மமந்தோரமிதௌஜசः. அமிதௌஜசः அமிதமான தேஜோவான்களாகும் அவர்கள் மத்தனம் கடைவதே தத்தக காலத்தில் நிச்சித்திய நிச்சயித்து மந்தரம் மந்திரமலையை மந்தானம் மத்தாக கிருத்வா செய்து கொண்டும் வாசுக்கிம் சர்ப்பராஜனாகும் வாசுக்கி எனும் சர்ப்பத்தை யோக்தம் ச கடைக்கயிறாகவும் கிருத்வா செய்து கொண்டு மமந்துகு கடைந்தார்கள். அமிதமான தேஜோவான்களாகும் அவர்கள் கடைவதை அக்காலத்தில் நிச்சயித்து மந்தரமலையை மத்தாக செய்து கொண்டும் சர்ப்பராஜனாகும் வாசுகி எனும் சர்ப்பத்தை கடைக்கயிறாகவும் செய்து கொண்டு கடைந்தார்கள். அத்த தீர்க்கேன காலேன காலாக்னி சத்ருஷம் விஷம் உததிஷ்டன்னரஸ்ரேஷ்ட ஆலாஹலமிதி ஸ்ருதம். நரஸ்ரேஷ்ட புருஷோத்தமா, அத்த அப்படியாய் தீர்க்கேன நெடும் காலேன காலம் சென்ற பின் காலாக்னி சத்ருஷம் பிரளய காலாக்னிக்கு ஒப்பானதும் ஹாலாஹலம் ஹாலாஹலம் இதி என்ற ஸ்ருத்தம் பெயர் கொண்டு விளங்குகிறதுமான விஷமானது உததிஷ்ட கடையப்பட்ட கடலினின்று கிளம்பியது. புருஷோத்தமா, அப்படியாய் நெடும் காலம் சென்ற பின் பிரளய காலாக்னிக்கு ஒப்பானதும் ஹாலாஹலம் என்ற பெயர் கொண்டு விளங்குகிறதுமான விஷமானது கடையப்பட்ட கடலில் இன்று கிளம்பியது. சுராஷ்ச வித்ருஸ்தா தக்தாஸ்தேன விஷாக்னினா சரண்யம் சரணம் ஜக்மோர் பகவந்தம் மகேஸ்வரம். சுராசுராக தேவர்களும் அசுரர்களும் தேன அந்த விஷாக்னினா விஷத்தின் கொடுமையால் தக்தாக சகிக்க முடியாதவர்களாகி வித்ரஸ்தாக உடல் நடுக்கமுற்றவர்களாய் சரண்யம் சரணமாய் புகுந்தவர்களை காத்தருளும் பகவந்தம் பகவானான மகேஸ்வரம் மகேஸ்வரரே சரணம் தஞ்சமாய் ஜக்முகு அடைந்தார்கள். தேவர்களும் அசுரர்களும் அந்த விஷத்தின் கொடுமையால் சகிக்க முடியாதவர்களாகி உடல் நடுக்கமுற்றவர்களாய் சரணமாய் புகுந்தவர்களை காத்தருளும் பகவானான மகேஸ்வரரை தஞ்சமாய் அடைந்தார்கள். அத தேவா மகாதேவம் சங்கரம் சரணார்த்தினः நத்வா பசுபதிம் ருத்ரம் திராஹி திராஹீதி துஷ்டோஹ. அத்த அப்பொழுது மகாதேவம் சிவபெருமானே சரணார்த்தினக சரணம் பண்ணி யாசிக்க வந்த தேவாக தேவர்கள் சங்கரம் நன்மைகளை தந்து அருள்பவரும் ருத்ரம் போற்றி புகழ உரியவருமாகிய பசுபதியை நத்வா சேவித்து திராஹி ரட்சித்தருளும் இதி என்று துஷ்டூஹு வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது சிவபெருமானே சரணம் பண்ணி யாசிக்க வந்த தேவர்கள்
நன்மைகளை தந்து அருள்பவரும் போற்றி புகழ உரியவருமாகிய பசுபதியை சேவித்து ரக்ஷித்தருளும் ரக்ஷித்தருளும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஏவ முக்தேஷு தேவேஷு தேவதேவேஸ்வர பிரபு பிராதுராசீத் ததோத்ரைவ சங்கசக்கரதரோ ஹரி. தேவேஷு தேவர்கள் ஏவம் இவ்விதம் உக்தேஷு பிரார்த்தித்து கொண்டிருக்கையில் ததக அச்சமயத்தில் அத்திர ஏவ அவ்விடத்திலேயே தேவதேவேஸ்வரக பிரம்மா சிவபெருமான் இவர்களுக்கும் நியந்தாவும் பிரபு ஆதி மத்தியாந்தர ஹிதராகிய ஹரிஹி ஸ்ரீ மகாவிஷ்ணு சங்கசக்கரதரக சங்கசக்கரதாரியாய் பிராதுராசீத் சேவை தந்து அருளினார். தேவர்கள் இவ்விதம் பிரார்த்தித்து கொண்டிருக்கையில் அச்சமயத்தில் அவ்விடத்திலேயே பிரம்மா சிவபெருமான் இவர்களுக்கும் நியந்தாவும் ஆதி மத்தியாந்தர ஹிதராகிய ஸ்ரீ மகாவிஷ்ணு சங்கசக்கரதாரியாய் சேவை தந்து அருளினார். வாச்சைனம் ஸ்மிதம் கிருத்வா ருத்ரம் ஷோலதரம் ஹரிः தைவதைஸ்த்வம் பிரார்த்தியமானோ தத்பூர்வம் சமோபாகதம். ஹரிः மகாவிஷ்ணு ஏனம் இந்த ஷூலதரம் ஷூலபாணியாகிய ருத்ரம் சிவபெருமானை பார்த்து ஸ்மிதம் புன்னகை கிருத்வா செய்து உவாச்ச இப்படி திருவாய் மலர்ந்து அருளினார். பூர்வம் முதலில் சமுபாகத்தம் உண்டானது. யத் எதுவோ அது விஷயமாய் தெய்வத்தைஹி தேவதைகளாலே துவம் தேவரீர் பிரார்த்தியமானக யாசிக்கப்படுகிறீர். மகாவிஷ்ணு இந்த சூலபாணியாகிய சிவபெருமானை பார்த்து புன்னகை செய்து இப்படி திருவாய் மலர்ந்து அருளினார். முதலில் உண்டானது எதுவோ அது விஷயமாய் தேவதைகளாலே தேவரீர் யாசிக்கப்படுகிறீர். தத்வதீயம் சுரஸ்ரேஷ்ட சுராணாமக்ரஜோஹியத் அக்ரபூஜாமிதி ஸ்மிருத்வா கிருஹாணேதம் விஷம் பிரபோ. பிரபோ எதையும் செய்யவல்ல சுரஸ்ரேஷ்ட தேவதைகளுக்குள் உத்தமரே, சுராணாம் தேவதைகளுக்கு அக்ரஜக முதலில் உண்டானவர், யத் ஆனபடியால் தத் அது துவதீயம் தேவரீரை சேர்ந்தது, ஹி ஆகையால் இதம் விஷம் இந்த விஷத்தை அக்ர பூஜாமிதி அக்ர பூஜையாக முதல் மரியாதையாக ஸ்மிருத்வா அங்கீகரித்து கிருஹாண ஸ்வீக்கரியும். எதையும் செய்யவல்ல தேவதைகளுக்குள் உத்தமரே, தேவதைகளுக்கு முதலில் உண்டானவர் ஆனபடியால் அது தேவரீரை சேர்ந்தது. ஆகையால் இந்த விஷத்தை அக்ர பூஜையாக முதல் மரியாதையாக அங்கீகரித்து ஸ்வீக்கரியும். इत्युक्त्वा च सुरश्रेष्ठस्तत्रैवान्तरधीयत देवतानां भयं दृष्ट्वा देवदेवो महेश्वरः आलाहलं विषं सर्वं सञ्जहारामृतोपमं कृत्वाल्पपिण्डं पाणिस्थं तद्विषं भगवान् हरः. सुरश्रेष्ठः श्री महाविष्णु தத் அந்த விஷம் விஷத்தை பற்றி இதி மேற்கண்ட வண்ணமாய் உக்த்வா சொல்லிவிட்டு தத்ர ஏவ அப்பொழுதே அந்தரதீயத்த அந்தர்தானமாயினார். ச அதன் மேல் அரஹ அடியார்களின் குறைகளை தீர்க்கும் பகவான் பகவானாகிய மகேஸ்வரகா சிவபெருமான் தேவதானாம் தேவர்களுடைய பயம் கஷ்டத்தை திருஷ்டுவா நினைத்து ஹாலாஹலம் ஹாலாஹலம் என்ற விஷம் விஷம் சர்வம் எல்லாவற்றையும் பாணிஸ்தம் உள்ளங்கையில் அடங்கக்கூடிய அல்ப பிண்டம் அற்ப அளவுடையதாயும் அமிர்தோப்பமம் அமிர்தம் போல் இருப்பதாயும் கிருத்வா செய்து சஞ்சஹார உறிஞ்சி அடக்கிவிட்டார். ஸ்ரீ மகாவிஷ்ணு அந்த விஷத்தை பற்றி மேற்கண்ட வண்ணமாய் சொல்லிவிட்டு அப்பொழுதே அந்தர்தானமாயினார். அதன் மேல் அடியார்களின் குறைகளை தீர்க்கும் பகவானாகிய சிவபெருமான் தேவர்களுடைய கஷ்டத்தை நினைத்து ஹாலாஹலம் என்ற விஷம் எல்லாவற்றையும் உள்ளங்கையில் அடங்கக்கூடிய அற்ப அளவுடையதாயும் அமிர்தம் போல் இருப்பதாயும் செய்து உறிஞ்சி அடக்கிவிட்டார். सर्वलोक हितार्थाय भगवान् परमेश्वरः कंठस्थमकरोत्प्राश्य लीलया अमरपूजितः. அமரபூஜிதா தேவர்களால் பூஜித்து கொண்டாடப்படும் பகவான்
பகவானாகும் பரமேஸ்வரக சிவபெருமான் சர்வலோக ஹிதார்த்தாய லோகங்கள் எல்லாவற்றிற்கும் நன்மை செய்வதற்காக லீலையா விளையாட்டாகவே பிராஷ்ய உட்கொண்டு கண்டஸ்தம் கழுத்திலேயே தங்கி இருக்கிறதாய் அக்கரோத் செய்தருளினார். தேவர்களால் பூஜித்து கொண்டாடப்படும் பகவானாகும் சிவபெருமான் லோகங்கள் எல்லாவற்றிற்கும் நன்மை செய்வதற்காக விளையாட்டாகவே உட்கொண்டு கழுத்திலேயே தங்கி இருக்கிறதாய் செய்து அருளினார். ததோ தேவாசுரா சர்வே பிரணம்யே விருஷபத்வஜம் மந்தரம் பூர்வவத் கிருத்வா மமந்தோரமிதௌஜசஹ. அமிதௌஜசக அமிதமான தேஜோவான்களாகிய தேவாசுராக தேவர்கள் அசுரர்கள் சர்வே எல்லோரும் ரிஷபத்வஜம் சிவபெருமானை பிரணம்யே நமஸ்கரித்துவிட்டு தத்தக அதன்மேல் பூர்வவத் முன்போலவே மந்தரம் மந்தரை மலையை கிருத்வா கொண்டு மமந்துகு கடைந்தார்கள். அமிதமான தேஜோவான்களாகிய தேவர்கள் அசுரர்கள் எல்லோரும் சிவபெருமானை நமஸ்கரித்துவிட்டு அதன் மேல் முன்போலவே மந்தரை மலையை கொண்டு கடைந்தார்கள். பிரவிவேஷாத் பாத்தாளம் மந்தானோ மந்தரோத்தமः ततः पर्वतमूलं तु पाताले तु பிரவேசிதம். அத அப்பொழுது மந்தானஹ மத்தாய் விளங்கிய மந்தரோத்தம உத்தமமான மந்தரமலையும் பாத்தாளம் பாத்தாளலோகத்திற்கு தத்தக அவ்விடத்திலிருந்து பிரவிவேஷ போய் சேர்ந்து விட்டது. பர்வத மூலம் தோ மலையின் அடியும் பாத்தாலே தோ பாத்தாளலோகத்திலேயே பிரவேசித்தம் அழுந்தி போய்விட்டது. அப்பொழுது மத்தாய் விளங்கிய உத்தமமான மந்தரமலையும் பாத்தாள லோகத்திற்கு அவ்விடத்திலிருந்து போய் சேர்ந்து விட்டது. மலையின் அடியும் பாத்தாள லோகத்திலேயே அழிந்தி போய்விட்டது. சுராசுராஷ்ச நிச்சேஷ்டா பபூவோ கிளேஷ விஹ்வலாஹ ததோ தேவாஸ்ஸ கந்தர்வாஸ்துஷ்டோர் மதுசூதனம். சுராசுராக ச தேவர்களும் அசுரர்களும் கிளேஷ விஹ்வலாக மனம் நொந்தவர்களாய் நிச்சேஷ்டாக என்ன செய்கிறது என்று தெரியாதவர்களாய் பபூவோ ஆனார்கள். தத்தக அப்பொழுது தேவாக தேவர்கள் ச கந்தர்வாக காயர்களான கந்தர்வர்களுடன் கூடினவர்களாகி மதுசூதனம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை துஷ்டுவோகோ இப்படி துதி செய்தார்கள். தேவர்களும் அசுரர்களும் மனம் நொந்தவர்களாய் என்ன செய்கிறது என்று தெரியாதவர்களாய் ஆனார்கள். அப்பொழுது தேவர்கள் காயர்களான கந்தர்வர்களுடன் கூடினவர்களாகி ஸ்ரீ மகாவிஷ்ணுவை இப்படி துதி செய்தார்கள். த்வம் கதே சர்வபூதானாம் விசேஷேண திவோகசாம் பாலயாமாஸ்மான் மகாயோகின் கிரிமுத்தர்த்துமர்ஹசி. மகாயோகின் மற்ற எவருக்கும் இல்லாத எதையும் செய்ய வல்லவராகிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே சர்வபூதானாம் எல்லா பிராணிகளுக்கும் விசேஷேன முக்கியமாய் திவௌகசாம் தேவர்களுக்கும் துவம் கதிஹி தேவரீர் ஒருவரே கதி அஸ்மான் எங்களை பாலய ரட்சித்தருளும் கிரிம் பர்வதத்தை உத்தர்த்தும் மேல் எடுத்துவிட அர்ஹசி தேவரீர் திருவுள்ளம் கொள்ள வேண்டும். மற்ற எவருக்கும் இல்லாத எதையும் செய்ய வல்லவராகிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே எல்லா பிராணிகளுக்கும் முக்கியமாய் தேவர்களுக்கும் தேவரீர் ஒருவரே கதி எங்களை ரட்சித்தருளும் பர்வதத்தை மேல் எடுத்துவிட தேவரீர் திருவுள்ளம் கொள்ள வேண்டும். இதி ஸ்ருத்வா ஹ்ருஷிகேஷः கச்சப்பம் ரோப்பமாஸ்திதः பர்வதம் பிருஷதக் கிருத்வா பவ்ருதே கோர்மரோபத்ரோக். ஹ்ருஷிகேஷः சகலேந்திரிய பிரேரக்கரான ஸ்ரீ மகாவிஷ்ணு இதி இதற்கு ஸ்ருத்வா உடன்பட்டு கச்சப்பம் ஆமை ரோப்பம் உருவத்தை ஆஸ்திதக எடுத்துக்கொண்டார். பர்வதம் மலையை பிருஷ்டதக முதுகின் மேல் கிருத்வா தங்கும்படி செய்து கொண்டு கூர்ம ரூபத்ருக் கூர்மாவதாரத்தை வகித்தவராய் வவ்ருதே மேல் கிளம்பினார். சக்கலேந்திரிய பிரேரக்கரான ஸ்ரீ மகாவிஷ்ணு இதற்கு உடன்பட்டு ஆமை உருவத்தை எடுத்துக்கொண்டார். மலையை முதுகின் மேல் தங்கும்படி செய்து கொண்டு
கூர்மாவதாரத்தை வகித்தவராய் மேல் கிளம்பினார். சுராசுரைரணாக்ராந்த உத்கதோத்த நகோத்தமः நகாக்ரம் பீடயாமாச வாமஹஸ்தேன மாதவः. சுராசுரைः தேவர்களாலும் அசுரர்களாலும் அனாக்ராந்தக அசைக்க முடியாதிருந்த நகோத்தமः பர்வத சிரேஷ்டமானது உத்கதः மேல் கிளம்பிற்று. அத்த அப்பொழுது மாதவः லக்ஷ்மிபதி நகாக்ரம் மலையின் சிகரத்தை வாமஹஸ்தேன இடது கையால் பீடயாமாச அமிக்கி அழுத்தி கொண்டார். தேவர்களாலும் அசுரர்களாலும் அசைக்க முடியாதிருந்த பர்வத சிரேஷ்டமானது மேல் கிளம்பிற்று. அப்பொழுது லக்ஷ்மிபதி மலையின் சிகரத்தை இடது கையால் அமுக்கி அழுத்தி கொண்டார். மமந்த தேவதானாம் ச மத்தியே நாராயணோ ஹரி. நாராயணः நாராயணன் எனப்படும், ஹரிஹி ச ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் தேவதானாம் தேவர்களின் மத்தியிலிருந்து மமந்த கடைந்தார். நாராயணன் எனப்படும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் தேவர்களின் மத்தியில் இருந்து கொண்டு கடைந்தார். வருஷ சஹசிரேண சேஷ்டா நாம வராங்கணா உத்பபாத்த வராரோஹா சாக்ரஜைரேவ கல்பிதா. அத்த இப்படியாய் வருஷ சஹசிரேண 1000 வருஷங்களுக்கு பின் சாக்ரஜைஹி ஏவ முதலில் உத்பவித்த தன்வந்திரி, பாரிஜாத்தம், ஐராவத்தம் இவைகள் உடனேயே கல்பித்தா உண்டானவளாய், வராரோஹா சர்வாங்க சுந்தரியாய், வராங்கணா பார்ப்பவர்களின் மனங்களை ஆக்கர்ஷிக்கும் உருக்கொண்டவளாய், ஜேஷ்டா ஸ்திரீ உருவம் கொண்டவர்களில் மூத்தவள் ஜேஷ்டை நாம என பெயர் பூண்டவள் உத்பபாத்த கிளம்பி வந்தாள். இப்படியாய் 1000 வருஷங்களுக்கு பின் முதலில் உத்பவித்த தன்வந்தரி, பாரிஜாத்தம், ஐராவத்தம் இவைகளுடனேயே உண்டானவளாய், சர்வாங்க சுந்தரியாய், பார்ப்பவர்களின் மனங்களை ஆக்கர்ஷிக்கும் உருக்கொண்டவளாய், ஸ்திரீ உருவம் கொண்டவர்கள் மூத்தவள் ஜேஷ்டை என பெயர் பூண்டவள் கிளம்பி வந்தாள். அபவத் பாரிஜாத்தாக்கியோ விருக்ஷ இந்திராய கல்பிதः காமதுக் சுரபிஷ்சாபோ சத்துர்தந்தோ மகாகஜः. இந்திராய ச இந்திரனுக்கென்று, சத்துர்தந்தः 4 தந்தங்களையுடைய, மகாகஜः மகாகஜம், ஐராவத்தம் என்னும் யானை, கல்பிதக வெளிவந்தது. பாரிஜாத்தாக்கிய பாரிஜாத்தம் என்ற விருக்ஷக விருக்ஷமும் அபவத் உண்டாயிற்று. காமதுக் மனதால் வேண்டியதை எல்லாம் அளிக்கக்கூடியதாகிய, சுரபிகி சுரபி என பெயர் கொண்ட பசு அபவத் உண்டாயிற்று. இந்திரனுக்கென்றே 4 தந்தங்களையுடைய மகாகஜம், ஐராவத்தம் என்னும் யானை வெளிவந்தது. பாரிஜாத்தம் என்ற விருக்ஷமும் உண்டாயிற்று. மனதால் வேண்டியதையெல்லாம் அளிக்கக்கூடியதாகிய சுரபி என பெயர் கொண்ட பசு உண்டாயிற்று. अथ वर्ष सहस्रेण आयुर्वेद मय्यपुमान् उदत्तिष्ठत्स धर्मात्मा स दण्ड स कमण्डलुः तदा धन्वन्तरिर्नामाप्सरसश्च सुवर्चसः. तदा பொழுது வருஷ சஹசிரேன 1000 வருஷங்களுக்கு பின் சக மகாபிரசித்தி பெற்ற தன்வந்தரிஹி தன்வந்தரி நாம என்ற பெயருடன் விளங்கும் புமான் புருஷர், ஆயுர்வேதமயः ஆயுர்வேதமே உருவெடுத்து வந்தவராய், ச தண்டக ஓர் தண்டத்தை ஓர் கையில் வைத்து கொண்டிருப்பவராய், ச கமண்டலுஹு கமண்டலு எனும் பாத்திரத்தை ஓர் கையில் வைத்து கொண்டிருப்பவராய், தர்மாத்மா பரோபகாரத்தில் சதா ஆசக்தி உடையவராய், உதத்திஷ்டத் மேல் கிளம்பி வந்தார். அத்தச்ச அதன் மேல் உண்டானவர்கள்தான் சுவர்ச்சசக தெய்வத்தன்மை கொண்ட தேஜோமயமாய் விளங்கும் அப்சரசக அப்சரஸ்திரீகள். அப்பொழுது 1000 வருஷங்களுக்கு பின் மகா பிரசித்தி பெற்ற தன்வந்திரி என்ற பெயருடன் விளங்கும் புருஷர், ஆயுர்வேதமே உருவெடுத்து வந்தவராய், ஓர் தண்டத்தை ஓர் கையில் வைத்து கொண்டிருப்பவராய், கமண்டலு எனும் பாத்திரத்தை ஓர் கையில் வைத்து கொண்டிருப்பவராய், பரோபகாரத்தில் சதா ஆசக்தி உடையவராய் மேல் கிளம்பி வந்தார்.
அதன் மேல் உண்டானவர்கள்தான் தெய்வத்தன்மை கொண்ட தேஜோமயமாய் விளங்கும் அப்சர ஸ்திரீகள். அப்சோ நிர்மதனாதேவ சசாத்தஸ்மாத் வரஸ்திரியः உத்பேத்துர்மனோஜஸ்ரேஷ்ட தஸ்மாத் அப்சரசோ பவன். மனுஜஸ்ரேஷ்ட, ஹே புருஷோத்தமா, அப்சோ ஜலத்தில் நிர்மதனாத் கடைவது நின்று உண்டான, தஸ்மாத் அந்த, ரசாத் ஏவ சாரத்திலிருந்தே, வரஸ்திரீக ஸ்ரீகளில் அழகில் சிறந்தவர்கள், உத்பேத்துகு உண்டானார்கள், தஸ்மாத் ஆகையால், அப்சரசக அப்சரஸ்கள் என அபவத் விளங்குகிறார்கள். ஏ புருஷோத்தமா, ஜலத்தில் கடைவது நின்று உண்டான அந்த சாரத்திலிருந்தே ஸ்ரீகளில் அழகில் சிறந்தவர்கள் உண்டானார்கள். ஆகையால் அப்சரஸ்கள் என விளங்குகிறார்கள். ஷஷ்டிகோட்யோ பவம்ஸ்தாசாம் அப்சராணாம் சுவர்ச்சசாம் அசங்கியேயாஸ்து காக்குஸ்த யாஸ்தாசாம் பரிசாரிகாः. காக்குஸ்த, ஹே காக்குத்த, தாசாம் அந்த, சுவர்ச்சசாம் தேஜோமயமாய் விளங்கிய, அப்சராணாம் அப்சரஸ்களின், ஷஷ்டிஹி 60, கோட்டியக கோடியர், அபவன் உண்டானார்கள், தாசாம் அவர்களுக்கு, பரிசாரிக்காக வேலைக்காரிகளாய் உண்டானவர்கள், யாஹூ தோ எவர்களோ அவர்களின், அசங்கியேயாக தொகையை கணக்கிட முடியாது. ஏ காக்குத்த, அந்த தேஜோமயமாய் விளங்கிய அப்சரஸ்களின் 60 கோடியர் உண்டானார்கள், அவர்களுக்கு வேலைக்காரிகளாய் உண்டானவர்கள் எவர்களோ அவர்களின் தொகையை கணக்கிட முடியாது. நதாஸ்ம பிரதிக்ருஹ்ணந்தே சர்வே தே தேவ தானவாः அப்பிரதிக்ரஹணாதேவ தா வை சாதாரணா ஸ்மிருதாः. தே அந்த, தேவதானவாக தேவர்கள் தானவர்கள், சர்வே எல்லோரும், தாஹா அவர்களை, ந பிரதிக்ருஹ்ணந்தி ஸ்ம விவாகம் செய்து கொள்வதில்லை, அப்பிரதிக்ரஹணாத் ஏவ விவாகம் இல்லாமையினாலேயே, தாஹா அவர்கள், சாதாரணாகவை பொது மகளிராக, ஸ்மிருதாக வழங்கப்பட்டார்கள். அந்த தேவர்கள் தானவர்கள் எல்லோரும் அவர்களை விவாகம் செய்து கொள்வதில்லை, விவாகம் இல்லாமையினாலேயே, தாஹா அவர்கள், சாதாரணாகவை பொது மகளிராக, ஸ்மிருதாக வழங்கப்பட்டார்கள். வருணஸ்யே ததः கன்யா வாருணி ரகுநந்தன உத்பபாத்த மகாபாகா மார்கமாணா பரிக்கிரகம். ரகுநந்தன, ஹே ரகுநந்தனா, ததः அதன்மேல், வருணஸ்ய வருணதேவனுடைய, கன்யா பெண்ணாகிய, வாருணி வாருணி என்பவள், பரிக்கிரகம் ஓர் கணவனை, மார்கமானா யாசிப்பவளாகி, மகாபாகா பத்திவிருத்தா சிரோமணியாய், உத்பபாத்த கிளம்பி வந்தாள். ஏ ரகுநந்தனா, அதன்மேல் வருணதேவனுடைய பெண்ணாகிய வாருணி என்பவள் ஓர் கணவனை யாசிப்பவளாகி, பத்திவிருத்தா சிரோமணியாய் கிளம்பி வந்தாள். திதே புத்ரா ந தாம் ராம ஜக்ருஹோர் வருணாத்மஜாம் அதித்தேஸ்தோ சுதா வீர ஜக்ருஹோஸ்தாமா நிந்திதாம். ராமா, ஸ்ரீராமா, திதேஹே திதி தேவியின் புத்திராக புத்திரர்கள், தா வருணாத்மஜாம் அந்த வருணதேவனின் புத்திரியை, ஜக்ருஹு ந அங்கீகரிக்கவில்லை, து ஆனால், வீர வீரனே, அதிதேஹே அதிதி தேவியினுடைய, சுதாகா புதல்வர்கள், அநிந்தித்தாம் தோஷரகித்தையான, தாம் அவளை, ஜக்ருஹு ஏற்றுக்கொண்டார்கள். ஸ்ரீராமா, திதி தேவியின் புத்திரர்கள் அந்த வருணதேவனின் புத்திரியை அங்கீகரிக்கவில்லை, ஆனால் வீரனே, அதிதி தேவியினுடைய புதல்வர்கள் தோஷரகித்தையான அவளை ஏற்றுக்கொண்டார்கள். அசுராஸ்தேன தைத்தேயாக சுராஸ்தேனாதீதே சுதாः கிருஷ்ட பிரமோதித்தாச்சாசன் வருணே கிரகணாத்சுராः. தேனச்ச அக்காரணத்தால்தான்
தைத்தேயாக திதி தேவியின் புதல்வர்கள் அசுராக அசுரர்கள் என விளங்கலானார்கள். தேன அதே காரணத்தாலேயே அதிதேகே அதிதி தேவியாரின் சுத்தாக புத்திரர்கள் சுராகா சுரர்கள் என விளங்கலானார்கள். சுராகா சுரர்கள் வாருணி கிரகணாத் வருண பகவானின் புதல்வியை ஏற்றுக்கொண்டமையால் பிரமுதிதாக மன சந்துஷ்டி கொண்டவர்களாய் ஹிருஷ்டாக உற்சாகத்தால் விளையும் திடமுடையவர்களாய் ஆசன் ஆனார்கள். அக்காரணத்தால்தான் திதி தேவியின் புதல்வர்கள் அசுரர்கள் என விளங்கலானார்கள். அதே காரணத்தாலேயே அதிதி தேவியாரின் புத்திரர்கள் சுரர்கள் என விளங்கலானார்கள். சுரர்கள் வருண பகவானின் புதல்வியை ஏற்றுக்கொண்டமையால் மன சந்துஷ்டி கொண்டவர்களாய் உற்சாகத்தால் விளையும் திடமுடையவர்களாயானார்கள். உச்சைஸ்ரவா ஹயஸ்ரேஷ்டோ மணிரத்னம் ச கௌஸ்துபம் உதத்திஷ்டன் நரஸ்ரேஷ்ட சோமதேவஸ்ததைவ ச. நரஸ்ரேஷ்ட புருஷோத்தமா ஹயஸ்ரேஷ்ட குதிரைகளில் முதன்மையுடைய உச்சைஸ்ரவாக உச்சைஸ்ரவசும் கௌஸ்துபம் கௌஸ்துபம் என்ற மணிரத்னம் ச உத்தமமான ரத்னமும் ததா ஏவ அப்படியே சோமதேவக ச இந்திரனாகிய தேவதையும் உதத்திஷ்டன் உண்டாயின. புருஷோத்தமா குதிரைகளின் முதன்மையுடைய உச்சை ஸ்ரவசும் கௌஸ்துபம் என்ற உத்தமமான ரத்னமும் அப்படியே சந்திரனாகிய தேவதையும் உண்டாயின. துரகம் தேவராஜாய கௌஸ்துபம் கேசவாய ச மகாதேவாய சோமம் தோ கல்பயாமாசூரீஸ்வராः தன்வந்தரேர் மகாதேஜா லோக்கரக்ஷண தத்பரः ஆயுர்வேதமயோ ராம ததா சாதாரண ஸ்மிருதः. ஈஸ்வராः தேவதைகள் துரகம் குதிரையை தேவராஜாய தோ தேவேந்திரனுக்கும் கௌஸ்துபம் கௌஸ்துப ரத்னத்தை கேசவாய ச கேசவனுக்கும் சோமம் சந்திரனை மகாதேவாய மகாதேவனுக்குமாக கல்பயாமாசுகு சொந்தம் என்று ஏற்பாடு செய்தார்கள். ராமா ஸ்ரீராமா ததா அப்படி இருக்க மகா தேஜாகா மிக்க தேஜஸ்வியாய் லோக்க ரக்ஷண தத்பரக உலகத்தின் க்ஷேமத்திலேயே நோக்கமுடையவராய் ஆயுர்வேதமய ஆயுர்வேதரூபியான தன்வந்தரிஹி தன்வந்தரியோ சாதாரண பொதுவானவராய் ஸ்மிருதக மதிக்கப்பட்டார். தேவதைகள் குதிரையை தேவேந்திரனுக்கும் கௌஸ்துப ரத்னத்தை கேசவனுக்கும் சந்திரனை மகாதேவனுக்குமாக சொந்தம் என்று ஏற்பாடு செய்தார்கள். ஸ்ரீராமா அப்படி இருக்க மிக்க தேஜஸ்வியாய் உலகத்தின் க்ஷேமத்திலேயே நோக்கமுடையவராய் ஆயுர்வேத ரூபியான தன்வந்திரியோ பொதுவானவராய் மதிக்கப்பட்டார். சுராசுராஷ்ச கந்தர்வாः சோபயாமாசூரம்புதிம். சுராசுராக தேவர்களும் அசுரர்களும் கந்தர்வாக ச கந்தர்வர்களும் அம்புதிம் கடலை சோபயாமாசுகு திரும்பவும் கடைந்தார்கள். தேவர்களும் அசுரர்களும் கந்தர்வர்களும் கடலை திரும்பவும் கடைந்தார்கள். தத்தோ தீர்க்கேன காலேன சோத்பன்னா கமலாலய அத்தீவரோபசம்பன்னா பிரதமே வயசி ஸ்திதா. தத்தः மேல் தீர்க்கேன வெகு காலேன காலமானபின் அத்தீவ மிகவும் ரோபசம்பன்னா அழகு வாய்ந்தவளாய் பிரத்தமே இளமை வயசி பருவத்திலேயே ஸ்திதா நிலை கொண்ட கமலாலயாச்ச தாமரை அலர்மேல் மங்கையாரும் உத்பன்னா தோன்றினாள். அதின்மேல் வெகு காலமான பின் மிகவும் அழகு வாய்ந்தவளாய் இளமை பருவத்திலேயே நிலை கொண்ட தாமரை அலர்மேல் மங்கையாரும் தோன்றினாள். சர்வாபரண பூர்ணாங்கி சர்வலக்ஷண லக்ஷித முக்குட்டாங்கத சித்ராங்கி நீலகுஞ்சித மூர்தஜா. சர்வாபரண பூர்ணாங்கி சகல ஆபரணங்களாலும் நிறைந்த அவயங்கள் உடையவள். சர்வலக்ஷண லக்ஷிதா சகல சுபலக்ஷணங்களும் சோபிக்க பெற்றவள். முக்குட்டாங்கத சித்ராங்கி கிரீட்டம் தோள் வளைகளால் வியப்படைய செய்யும் அவய சோபையுடையவள். நீல குஞ்சித்த மூர்தஜா கருத்து சுருள் சுருளான தலைமயிருடையவள்.
சகல ஆபரணங்களாலும் நிறைந்த அவயங்கள் உடையவள், சகல சுப லக்ஷணங்களும் சோபிக்கப் பெற்றவள், கிரீட்டம் தோள் வளைகளால் வியப்படையச் செய்யும் அவய சோபையை உடையவள், கருத்து சுருள் சுருளான தலைமயிருடையவள், தப்தஹாட்டக்க சங்காஷா முக்தாபரண பூஷித சதுர்புஜா மகாதேவி பத்மஹஸ்தவரானனா. மகாதேவி உத்கிருஷ்ட தேவதை, தப்தஹாட்டக்க சங்காஷா உருக்கின தங்கம் போன்ற மேனியாள், முக்தாபரண பூஷிதா முத்து மாலைகளை அணிந்தவள், சதுர்புஜா 4 தோள்களை உடையவள், பத்மஹஸ்தா தாமரை மலர் ஏந்தின கையை உடையாள், வரானனா அதி சோபையுள்ள முகமுடையவள். உத்கிருஷ்ட தேவதை உருக்கின தங்கம் போன்ற மேனியாள், முத்து மாலைகளை அணிந்தவள், 4 தோள்களை உடையவள், தாமரை மலர் ஏந்தின கையை உடையாள், அதி சோபையுள்ள முகமுடையவள். सा च देवी तथोत्पन्ना पद्मा श्रीर्लोकपूजित सा पद्मा पद्मनाभस्य ययो वक्षस्थलं हरेः. ததா உற்பன்னா அப்படி தோன்றின. சா தேவி அந்த தேவி, லோக பூஜிதா எல்லோராலும் பூஜிக்கப்பட்ட, பத்மா தாமரையாளனான, ஸ்ரீஹி ச லக்ஷ்மியே சா அந்த பத்மா தாமரையாள், பத்மநாபஸ்ய தாமரை பூத்த உந்தியுடையவரான, ஹரேஹே ஸ்ரீஹரியினுடைய வக்ஷஸ்தலம் திருமார்வை யயோ அடைந்தாள். அப்படி தோன்றின அந்த தேவி எல்லோராலும் பூஜிக்கப்பட்ட தாமரையாளான லக்ஷ்மியே அந்த தாமரையாள், தாமரை பூத்த உந்தி உடையவரான ஸ்ரீஹரியினுடைய திருமார்வை அடைந்தாள். உதத்திஷ்டன் நரஸ்ரேஷ்ட ததைவாமிருத்தமுத்தமம். நரஸ்ரேஷ்ட புருஷோத்தம, ததா ஏவ அதன் பின்னாகவே, உத்தமம் சிரேஷ்டமான, அமிர்தம் அமிர்தம். உதத்திஷ்ட கிளம்பி வந்தது, புருஷோத்தமா அதன் பின்னாகவே சிரேஷ்டமான அமிர்தம் கிளம்பி வந்தது. அத்தஸ்ய கிருதே ராம மகானாசீத் குலக்ஷயः அதித்தேஸ்தோ தத புத்ராதிதே புத்ராண சோதயன். அத அதன் பேரில் ராமா ஸ்ரீராமா தஸ்ய கிருதே அந்த அமிர்தத்திற்காக, மகான் மிகப்பெரிய, குலக்ஷய குலநாசம் ஆசீத் உண்டாயிற்று. ததக தூ அதனாலேயே, அதிதேகே அதிதியின் புத்திராக புதல்வர்களான தேவர்கள், தித்தேகே திதியின் புத்திரான் புதல்வர்களான அசுரர்களை அசூதையன் கொன்றார்கள். அதன் பேல் ஸ்ரீராமா அந்த அமிர்தத்திற்காக மிகப்பெரிய குலநாசம் உண்டாயிற்று. அதனாலேயே அதிதியின் புதல்வர்களான தேவர்கள் திதியின் புதல்வர்களான அசுரர்களை கொன்றார்கள். ஏகதோப்யாகமன் சர்வே யசூரா ராக்ஷசைः சஹ யுத்தமாசீன் மகாகோரம் வீரத்ரைலோக்கிய மோகனம். வீரனே, அசுராக அசுரர்கள், சர்வேஹி எல்லோருமே, ராட்சசைஹி ராட்சசர்களுடன், சக கூட, ஏகத்தக ஒரு பக்கத்தில், அபியாகமன் வந்து எதிர்த்தார்கள். மகாகோரம் மகாபயங்கரமானதும், திரைலோக்கிய மோகனம் மூவுலங்களை பிரமிக்கச் செய்வதுமான யுத்தம் சண்டை ஆசீத் நடந்தது. வீரனே, அசுரர்கள் எல்லோருமே ராட்சசர்களுடன் கூட ஒரு பக்கத்தில் வந்து எதிர்த்தார்கள். மகாபயங்கரமானதும் மூவுலங்களை பிரமிக்கச் செய்வதுமான சண்டை நடந்தது. யதாக்ஷயம் கதம் சர்வம் ததா விஷ்ணோர் மகாபலः அமிர்தம் சோஹரத்தோர்ணம் மாயாமாஸ்தாய மோகினீம். யதா எப்பொழுது, சர்வம் எல்லாம், க்ஷயம் நாசத்தை, கதம் அடைந்ததோ, ததா அப்பொழுது, மகாபலஹா மகாபலசாலியான, விஷ்ணுஹோ விஷ்ணுவானவர், தோர்ணம் சீக்கிரமாக, மோகினீம் மயக்கிவிடும்படியான, மாயாம் ஓர் ஆச்சரிய ஸ்திரீ உருவத்தை, ஆஸ்தாய எடுத்துக்கொண்டு, சஹா அவர், அமிர்தம் அமிர்தத்தை, அஹரத் கைப்பற்றி கொண்டார். எப்பொழுது எல்லாம் நாசத்தை அடைந்ததோ அப்பொழுது மகாபலசாலியான விஷ்ணுவானவர் சீக்கிரமாக மயக்கிவிடும்படியான ஓர் ஆச்சரிய ஸ்திரீ உருவத்தை எடுத்துக்கொண்டு அவர் அமிர்தத்தை கைப்பற்றி கொண்டார்.
एतदाभिमुखं विष्णुमक्षयं पुरुषोत्तमं सम्पिष्टास्ते तदा युद्धे विष्णुना प्रभविष्णुना तदा அப்பொழுது அக்ஷயம் அழிவற்றவரான புருஷோத்தமம் எல்லோரிலும் உயர்ந்த புருஷோத்தமரான விஷ்ணுவை அபிமுக்கம் எதிர்த்து போரிடும் நீரில் எவர்களோ தே அவர்கள் ததா அப்பொழுதே பிரப விஷ்ணுனா எக்காரியத்தையும் முடிக்க வல்லவரான விஷ்ணுவினாலேயே யுத்தே போரில் சம்பிஷ்டாக நொறுக்கப்பட்டார்கள். அப்பொழுது அழிவற்றவரான எல்லோரிலும் உயர்ந்த புருஷோத்தமரான விஷ்ணுவை எதிர்த்து போரிடும் நீதியில் எவர்களோ அவர்கள் அப்பொழுதே எக்காரியத்தையும் முடிக்க வல்லவரான விஷ்ணுவினாலேயே போரில் நொறுக்கப்பட்டார்கள். அதிதேராத்மஜா வீராதிதே புத்ராணி ஜக்னிரே தஸ்மின் கோரே மகாயுத்தே தைத்தேயாதித்யோர்பிருஷம் தைத்தேயாதித்யோஹோ திதி புத்திரர்களுக்கும் அதிதி புத்திரர்களுக்கும் நடந்த கோரே பயங்கரமான தஸ்மின் அந்த ஆயுத்தே பெரும்போரில் வீராகா சூரர்களான அதிதேகே அதிதியின் ஆத்மஜாகா புத்திரர்கள் தித்தேகே திதியின் புத்திரான் புத்திரர்களை பிருஷம் மிகவும் நிஜக்னிரே கொன்றார்கள். திதி புத்திரர்களுக்கும் அதிதி புத்திரர்களுக்கும் நடந்த பயங்கரமான அந்த பெரும்போரில் சூரர்களான அதிதியின் புத்திரர்கள் திதியின் புத்திரர்களை மிகவும் கொன்றார்கள். நிகத்யே திதி புத்திராம்ஸ்தோ ராஜ்யம் பிராப்ய புரந்தரः ஷசாச முதீதோ லோகான் ஷர்ஷி சங்கான் சச்சாரணான். புரந்தரக தேவேந்திரன் திதி புத்திரான் திதி புத்திரர்களான அசுரர்களை நிகத்திய நாசம் பண்ணி ராஜ்யத்தையும் பிராப்பிய அடைந்து முதித்தக சந்துஷ்டனாய் சர்ஷி சங்கான் ரிஷி கூட்டங்களுடன் கூடியவையும் சாரணர்களுடன் கூடியவையுமான லோக்கான் உலகங்களை ஷசாச ஆண்டு வந்தான். தேவேந்திரன் திதி புத்திரர்களான அசுரர்களை நாசம் பண்ணி ராஜ்யத்தையும் அடைந்து சந்துஷ்டனாய் ரிஷி கூட்டங்களுடன் கூடியவையும் சாரணர்களுடன் கூடியவையுமான உலகங்களை ஆண்டு வந்தான். इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये बालकाण्डे 45 सर्गः.